Hello viewers, నేను பார்க்க போறது One Piece episode 727 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அந்த டோஃப்ளமிங்கோக்கு மரண காட்டிட்டு இருந்தான். டோஃப்ளமிங்கோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அடி ஒன்னொன்னு இடியாதான் விழுகுது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு பெரிய அஞ்சான் சமந்தா நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல, முதல்ல நில்லு, அப்புறம் வந்து கொல்லு அப்படின்னு வண்டியா டயலாக பேசி கடைசியில நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கான். ஊர் மக்கள்லாம் அவன் அடி வாங்குறத பார்த்த உடனே யாரா அந்த ரப்பர் பாலு டோஃப்ளமிங்கோவையே பொழந்து கட்டுறானேன்னு அவ்வளவு ஆச்சரியம். அதுலயும் ஒரு அம்மா கையில வச்சிருக்க குழந்தையெல்லாம் வாயை பொழந்துகிட்டு பாக்கும். அப்படி பார்த்து தெரு 15 தெருக்கு தெரிச்சடிச்சுக்கிட்டு போய் விழுவான். யாரா இவன், யார் இவன்? டோஃப்ளமிங்கோவை இந்த புரட்டுறானே, கண்டிப்பா இவன் சாதாரண ஆளா இருக்க மாட்டான். கமான்ரா, உன்னால முடியும், அவனை விடாதி ஹே, கொல்லு ஹே அப்படின்னு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. ஏன் அந்த தம்குண்டு குழந்தைய அப்படின்னு லூஃபி காண்டி சப்போர்ட் பண்ணி கத்தும். நம்ம லூஃபி நல்லவன், அவனை கண்டி சப்போர்ட் பண்ணி கத்துறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா இந்த நாட்டு மக்கள் அவன் எதுவும் பண்ண போறது இல்ல. ஆனா ஏதாச்சும் கேடு கட்டவனா இருந்து டோஃப்ளமிங்கோ போட்டு தள்ளிட்டு அவன் இந்த நாட்டை கைப்பற்றதா பிளான் பண்ணி இருந்தான்னா அப்போ இப்படித்தான் சப்போர்ட் பண்ணி செருப்படி வாங்குவாங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த கிங்க நம்பாம டோஃப்ளமிங்கோவை நம்பி இப்படித்தான் செருப்படி வாங்கினாங்க. மறுபடியும் வாங்கணுமா? சரி, அவங்களுக்கு வேற வழி இல்ல. 10 வருஷம் அவங்கிட்ட செருப்படி வாங்கணும்னு இருந்திருக்கு. அதான் பண்ண தப்புக்கு நல்லா வாங்கிட்டாங்களே. விடுங்க. இங்க கேவண்டிஷ் எல்லாம் பார்த்துட்டு வாய பழந்துருவான். ஏன்னா லூஃபி இந்த மாதிரி எல்லாம் மாறி அடிப்பான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டோஃப்ளமிங்கோவையே போட்டு அடின்னு அடிச்சு பொழந்து கட்டி கதற விட்டுட்டு இருக்கான்னா கண்டிப்பா அவனோட ஸ்ட்ரென்த் பயங்கரமான ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கணும்னு அவனை பாராட்டி தள்ளுவான். ஆனா ட்ரெஃபால்கர் லாக்கு பயங்கரமா பீதி ஆகும். ஏன்னா பையன் ரொம்ப அதிகமா ஹாக்கி பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை இப்படியே கண்டினியூ பண்ணானா அது அவன் உசுருக்கு தான் ஆபத்து. அந்த டைம் புகைக்குள்ள ஒரு பல்கான பாடி நகர்ந்து வரதை காட்டுவாங்க. யாராவது சம்பந்தமே இல்லாமன்னு பார்த்தா அந்த பிளாக் பியர்டோட ஆளு சாம்பியன். ஆமா, இந்த மூதேவி இங்கதான் நான் சுத்திட்டு இருந்தான். இவ்வளவு நேரம் எங்க போனான்னு தெரியல. ஆனா இப்ப திடீர்னு வந்து நின்னுட்டு இருக்கான். வந்தவன் எங்கடா ஸ்டார் ஹேட் லூஃபி, ஆளையே காணோன்னு அங்கன்னு சுத்தி முத்தி தேடுவான். அட பாவி பயல, இங்க ஒரு பெரிய மகாபாரதமே நடந்துகிட்டு இருக்குது. வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்க போனான்னு கேக்குறான் பாருங்க. இவ்வளவு நேரம் தூங்கிட்டானோ? இங்க வரதுக்காக ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி வந்திருக்கானாமா. ஆனா அவன் இங்க இல்லாம டவுனுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கானே. அப்படி இருந்திருந்தா நான் அங்க இருந்து வந்திருக்கவே மாட்டேன்னு லூசு மாதிரியே பேசிட்டு இருப்பான். அப்ப கோலா இவனை மறைஞ்சிருந்து நோட் பண்ணுவா. அவளுக்கு நல்லாவே தெரியும் இவன் தான் பிளாக் பியர்டோட சாம்பியன் ஜீசஸ் போர்ஜஸ். சண்டையில நல்லா அடி வாங்கி தண்ணிக்குள்ள முங்கினா. அதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சு வந்தான்னு தெரியல. ஆனா அவன் திரும்பி வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு. இதுல வேற பில்டப். ஒண்ணு அவனை சேஸ் பண்ணி போய் அடிக்கலாமா, இல்ல அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? எது நடந்தாலும் நான் அவனை காலி பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். எத்தனை டைம் செருப்படி வாங்கினாலும் திருந்த மடைகிறானே. கோலாக்கு ஒண்ணும் புரியல. இவன் எதுக்கு லூஃபியும் மத்தவங்களையும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான்னு. இங்க ஒரு வழியா மேல இருந்தவங்க பொறுமையா இறங்கி கொலோசியத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இப்போதைக்கு வில்ல ஆளுகள்ல பேலன்ஸ் இருக்கிறது டோஃப்ளமிங்கோ மட்டும்தான். இந்த மேட்டரை பூரா கிங் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவனை மட்டும் லூஃபி எப்படியாச்சும் காலி பண்ணிட்டானா இந்த பேர்ட் கேஜும் அப்படியே மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்ல. மக்களுமே அந்த ஒரு ரிசல்ட்டுக்காண்டி தான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ஜோரோ அவன் பாட்டுக்கு துபுன்னு ஒன்னவன். ஆமா, இங்க நம்ம கூட வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு பேபேன்னு முழிப்பான். அதான் கின்னும் காஞ்சிரோவும். ஆனா அவனுக்கு அந்த பேர்டை யூஸ் பண்ணி எப்படி அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்னடா 2 பேரும் தொலைஞ்சு போயிட்டீங்களான்னு. ஏன்டா விளக்கென்ன, ரைட்ல போ சொன்னா லெஃப்ட்ல போறேன், லெஃப்ட்ல போ சொன்னா ஸ்ட்ரைட்டா போறேன், ஏம்ல எங்க உசுர வாங்குறேன், பேசாம இந்த பேர்ட் மேல ஏறு, எல்லாரும் ஒன்னா போலாமா? அந்த பேர்டு கதரும். ஏன்னா ஆல்ரெடி 2 பேர்த்தோட வெயிட்டையே அதால தாங்க முடியல. இதுல அவன் வேற. அதுக்கு பேரு ஸ்பிரிங் ஸ்பேரோவாமா. இதால என்ன வேணாலும் பண்ண முடியும்னு பயங்கரமா வாக்க வாரி இறைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அது வண்டையா திட்டும். ஆனா இப்போதைக்கு ஜோரோக்கு இதை விட்டா வேற வழியும் இல்ல. சரி வந்து தொலைறேன்னு வந்து ஏறிடுவான். ஒக்கா மக்கா அது பறக்கிறதுக்குள்ள ஜெய் மகிழ்மதினு சொல்லி முக்குன்னு முக்கும். அப்படியே முக்குன்னு முக்கி தள்ளாடி குதிச்சு அவனுங்களை கூட்டிட்டு போகும். ஓவர்லோடு என்னைக்குமே உடம்புக்கு ஆகாதுங்கண்ணா. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த பேர்ட் கேஜை காட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் 50% சுருங்கிருச்சு. இன்னும் ஒரு 25% சுருங்கினாலே போதும், சாவு விழ ஆரம்பிச்சிடும். பிராங்கி இவ்வளவு தூரம் வந்துருச்சான்னு பார்த்துட்டு இனிமேட்டெல்லாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு வாங்கம்மா. ஏன்னா அவனே அவன் ஃபேக்டரியை அழிச்சுக்கிட்டானே. இப்ப என்னன்னா லிட்டில் பீப்புள்ஸ் உள்ள மாட்டிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றணும். எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திடுவாங்க. அப்படியே வெளியில வந்து பார்த்தா அந்த ஸ்டிங் அந்த ஸ்மைல் ஃபேக்டரி அப்படியே கட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா முடியல. ஏன்னா அது சாதாரண கல் இல்ல, சி பிரிசம் ஸ்டோன். டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க பவர்லாம் அதுகிட்ட வேலைக்கே ஆகாது. அதனால அதை கட் பண்றதெல்லாம் கஷ்டம் தான். சோ என்னவும் கட் பண்ண முடியாம அப்படியே புஷ் பண்ணிட்டு இருக்கும். அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாருமே தப்பிக்கணும்னா இந்த ஃபேக்டரிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், அந்த ஸ்டிங்கால எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. சோ இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது ஜோரோ மத்தவங்க எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. பிராங்கி புடிச்சு பச்சையா திட்டுவான். இங்க ஏன்டா வந்தீங்க விளக்கண்ணைகளா? நம்ம சிட்டியோட சென்டர் அதோ அங்க இருக்குது, நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்ப அங்கதான் போகணும். பானா கண்ணவஞ்ச கபோதி சைபார்க்கு மூதேவி, உனக்கு தெரியும் போது 2 முட்டாளில என் கூட வச்சிருக்க எனக்கு தெரியாதாடா, அங்கதான் சென்டர் இருக்குதுன்னு. நாங்க அந்த ஸ்டிங்கை ஸ்டாப் பண்ண வந்தோம் பானா. அதை பத்தி இவங்க யோசிச்சு பார்க்கவே இல்லையே. உடனே லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாம் பாராட்டி தள்ளுவாங்க, சூப்பர் டூப்பர்னு. இப்ப என்னன்னா லூஃபி அவனை காலி பண்ற வரைக்கும் இவங்க தான் ஏதாச்சும்
பண்ணி இந்த ஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணி ஆகணும், அதனால நாங்க போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணி லூஃபியை காட்டுறாங்க. பையன் கொல்ல வெறியில நின்னுட்டு இருப்பான். அதான் அவன் அடிச்சு டோஃப்ளமிங்கோ பேன்னு கிடக்குறானே, போய் 4 அடியை போட வேண்டியதானே. அவன் அசைவு இல்லாம கிடக்குறான், உன்னை அப்படியே விட்டுருவாங்க. அவன் அங்க யோசிச்சுட்டு இருப்பான். ரப்பரோட கான்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அவன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிறான். அது மட்டும் இல்லாம அதை பக்காவா கண்ட்ரோலும் பண்றான். சோ இப்போ ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரையும் ரப்பரையும் அவன் ஒன்னு சேர்த்து இருக்கிறதுனால அவனோட பவர் ரொம்ப பயங்கரமாவே இருக்குது. ஏதாச்சும் பண்ணி அவனை காலி பண்ணி ஆகணுமேனு எந்திரிப்பானா. இந்த டைம் நான் உன்னை விட மாட்டேன்டான்னு லூஃபி அடிச்சு புரண்டு வருவான். டோஃப்ளமிங்கோ கண்டுபிடிச்சிட்டான், கண்ணா உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே நீ நல்லபடியா யூஸ் பண்ற, அதுக்கு கங்காருஜுலேஷன். அது கங்க்ராச்சுலேஷன்டா எருமை எருமை எருமை. சரி கங்காரு காட்டுல நல்லா ஓடுவேன்னு சொன்னேன். சரி இப்ப அவன் அப்படி பாராட்டிட்டு இருக்கும்போது நம்ம லூஃபி அப்படியே பாஞ்சு அடிக்க வருவான். டோஃப்ளமிங்கோ உடனே அந்த இடம் பூரா த்ரெட்டா மாத்துவான். என்னன்னா அவன் த்ரெட்டை யூஸ் பண்ணா டயர்டெல்லாம் ஆகாது, ஆனா இந்த அளவுக்கு ரப்பரை பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணா அவனுக்கு டயர்ட் ஆகும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அவன் அடிக்கும் போது இவன் என்ன பண்ணிடுவான், த்ரெட்டை நல்லா பஞ்சா சேர்த்தனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை 2 பக்கமா வச்சு அடிப்பானா அது லூஃபியோட அட்டாக்கா ஸ்டாப் பண்ணிரும். லூஃபியால இதை நம்ப முடியல, ஏன்னா கிரவுண்ட்ல இருந்து அந்த ஸ்டிங் வெளியில வருது. இந்த டவுனை என்னடா பண்ணு கேட்ட, அப்படி எல்லாம் சண்டை எப்போ குறுக்கால இந்த ட்ரிக் எல்லாம் கேட்க கூடாது. இதுதான் டெவில் ஃப்ரூட்டோட பவர். நீ என்கிட்ட மோதினதே பெரிய தவறு. நீ பண்ண அட்டாக்கால என்னுடைய அடுத்த லெவல் ஆஃப் அட்டாக் எந்திரிச்சிருச்சு. பாகரியான்னு சொல்லிட்டு கீழே கைய வைப்பான். அப்படியே ஸ்டிங் அந்த இடம் பூரா பரவி அங்க இருந்த பில்டிங் எல்லாமே ஸ்டிங்கா மாறிடும். அவனோட எபிலிட்டியால இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிங்கா மாத்த முடியும். யூசரோட பாடி எல்லாம் அப்படி மாத்த முடியாது. லூஃபிக்கு டவுட் ஆயிரும், இந்த பவரை பார்த்தா பாரமீத்தியா பவர் மாதிரியே தெரியலையேன்னு. இப்ப என்ன பிரச்சனைனா சுத்தி எல்லா இடமும் கம்ப்ளீட்டா ஸ்டிங்கா மாறிடுச்சு. லூஃபி அட்டாக் பண்ண போனாலுமே அவனை போட்டு வெளின்னு வெளுத்து கட்டிடுவான். சொல்ல போனா இப்ப அவன் பக்கத்திலேயே லூஃபியால நெருங்க முடியாது. இவ்வளவு நேரம் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா அதுக்குமே அந்த டோஃப்ளமிங்கோ ஆப்போசிட்டான். அதாவது அவன் பக்கத்துல போனாலே அந்த ஸ்டிங் எல்லாம் மொத்தமா வந்து அவனை டம்முன்னு அடிக்கும். இப்படி லூஃபி அவன் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக டைம் வேஸ்ட் பண்ண இவன் நம்ம டோஃப்ளமிங்கோ போட்டு அடின்னு அடிச்சான்ல, அந்த காயம் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள அவனோட த்ரெட் சரி பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு தான் டோஃப்ளமிங்கோவை அட்டாக் பண்ணும்போது எப்பவுமே டைம் கொடுக்கவே கூடாது, கண்டினியூஸா வச்சு பொளந்துடணும். இப்ப என்ன பண்ணுவே, நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வந்து உன்னை அடிச்சு தெரிக்க விடுவானே, அந்த டைம் நீ வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணுமா. நேக்கு ஒண்ணுதான் புரியல, உள்ளுக்குள்ள இருக்க காயத்தெல்லாம் சரி பண்ணிக்குவான், அதெல்லாம் ஓகே. அந்த பென்சில் பாடியில எனர்ஜி மட்டும் எங்க இருக்கும், டயர்ட் ஆகாதா? நம்ம ஆளு மட்டும் டயர்ட் ஆவானாமா, இவன் மட்டும் எப்படி டயர்ட் ஆகாம இருப்பான்? பட் ஆனா இழிச்சுக்கிட்டே வந்து நிக்கிறான். லூஃபி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வல்ல வெறியில லுக்கு விடுவான். லூஃபியால இதே பவரை ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. இவ்வளவு நேரம் லூஃபி அடிச்ச அடியெல்லாம் வேஸ்டா போச்சு. இனி அடுத்து டோஃப்ளமிங்கோ என்ன பண்ணுவாங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!